ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி தன்யாவுக்கு வந்து பீட்ரூட் கொடுக்க போகிறோம். அதுக்கு 2 பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துகிட்டு 2 பேரிச்சம்பழமும் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது சின்ன பீட்ரூட் தான், பார்க்க தான் பெருசாக தெரியுது, ஆனால் சின்ன பீட்ரூட் தான். குழந்தைங்களுக்கு எது கொடுக்குறதுக்கு முன்னாடியே ரொம்ப பெருசாக கொடுக்க வேண்டாம். சின்னதாக கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் கொடுத்து பார்த்து செட் ஆகிடுச்சுன்னா பெருசாக கொடுத்துக்கலாம். ஒரு செம்பு தண்ணியில் நான் வெட்டின பீட்ரூட்டும் அந்த 2 பேரிச்சம்பழமும் போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதை மிக்சியில் எப்பயும் போல் அரைச்சிட்டு அவளோட பவுலில் மாற்றிட்டு அவளுக்கு கொடுத்தேன். ஒரு வாய் சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வச்சா. அப்புறம் 2வது சாப்பிட்டுக்கிட்டா. எல்லா குழந்தைங்களும் கொடுத்த உடனே எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் பழக பழக தான் சாப்பிடுவாங்க. பீட்ரூட்டில் நல்ல ஹெல்த் பெனிஃபிட் எல்லாம் இருக்கிறனால நான் பீட்ரூட் கொடுத்தேன். அடுத்து நான் கேரட் கொடுக்க போகிறேன். அந்த வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து பீட்ரூட் கொடுக்குறதுக்கு முன்னாடி பாப்பாட்ட எது கொண்டு போய் இதான் பீட்ரூட்டுன்னு ஒரு 5 டைம்ஸ் சொன்னேன். அப்புறம் பீட்ரூட் எங்கே இருக்குதுன்னு கேட்கும்போது அவள் கரெக்டாக தொட்டா. பாப்பாவுக்கு நான் ஒரு பொருளாக காமிச்சு இது பேரை ஒரு 5 டைம்ஸ் சொல்லும் போது அவளுக்கு அது தெரிஞ்சுக்குது, இதுதான் அதுன்னு தெரிஞ்சுக்குது. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒன்று ஒன்றா இப்போ இருந்தே கற்றுக் கொடுங்க. யாருக்கு இந்த பீட்ரூட் வேணும்? பீட்ரூட் எங்கே இருக்குது தன்யா? இதுவா?